குமரா போற்றி போற்றி. கடகராசி என்பர்களே, உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்கள் பார்க்கலாமா? ராசிக்கு 8ஆம் இடமாகிய கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கும் நிலையில் ஜென்மராசியில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். ஆகவே தனஸ்தானத்திலே கேது சஞ்சரிக்கிறார். வரவிற்கு மிஞ்சிய செலவுகள் கவலை அளிக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை கெடுக்கும். உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் பகைமை உணர்ச்சியும் மேலிடும். திருமண முயற்சிகளில் தடங்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகளை தவிர்ப்பது இயலாது. என்றோ பட்ட கடன்கள் இன்று கவலையை ஏற்படுத்தும். திருமண முயற்சிகளிலே தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படும். உத்தியோகக்காரர்களுக்கு சனி ராகு கூட்டு சேர்க்கை இருப்பதால் உழைப்பும் பொறுப்பும் அன்றாட பணிகளில் சோர்வை ஏற்படுத்தும். எனினும் தனு ராசியில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களை கிட்டும். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைவேறும். வேலைக்கு முயற்சி வரும் அனைத்து கடகராசி என்பவர்களுக்கும் வெற்றி கிட்டும். தொழில் வியாபாரத்தில் சந்தையில் போட்டிகளும் பொறாமையும் இருப்பினும் அனைத்தையும் சமாளித்து லாபத்தை பெறுவீர்கள். கலைத்துறையினர் லாபகரமான வாய்ப்புகள் கிட்டும். புதிய பிரமுகர்களின் தொடர்புகளால் புதிய வாய்ப்புகள் கிட்டும். மாணவ மாணவியர் கல்வித்துறையிலே கட்டுப்பாட்டில் வைத்துள்ள புதன் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். படிப்பிலே சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வி பயில விருப்பம் இருப்பின் அதற்கான விசா உதவித்தொகை அனைத்தும் கிட்டும். பெண்மணிகள் நலனை பாதுகாப்பதில் பெரும் பங்குண்ட குரு பகவான் சுக்கிர பகவான் உள்ளதை இந்த இரு கிரகங்களும் பெண்மணிகளுக்கு அனுகூலமாகவே சஞ்சரிப்பதால் மன நிம்மதியும் நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமைகளிலே ஏழை எளியவருக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகும். இயலாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் 3 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து இறைவனை வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நம.